failed. So he decided to conquer the nation. So he tried several years. He failed. Then he said, I'll conquer the county I am living. And he tried several years. He failed. Then he said, I'll conquer my family. And he tried. He failed. Finally, he tried to conquer himself. That time he was very old. And he said, oh, I did a mistake. I should have tried the other way around. I should have conquered myself first. Then I would have conquered my family. Then I would have conquered my county, the nation and the world. So, first you have to learn to conquer yourself by the power of God. Then nothing is impossible. So this morning, are you controlling your life by the power of Jesus Christ? How many of you are controlling your life by the power of the Lord? You are raising your hand or scratching your ears? Okay, praise the Lord. God bless you. So now Arun will come and share the word of God. Hallelujah. ஆவியானவரே, இந்த காலவரை ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உங்கள் வார்த்தை ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது, வழி நடத்துகிற வசனமாக இருக்கிறது. இந்த காலவரையில் ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை காணும்படியாக ஜெபிக்கிறேன். நம் மாமிசத்தில் ஒன்றும் கலைக்காதபடி ஆண்டவரே, ஆவியினால் கலைக்கும்படியாகவும் கர்த்தாவே வசனங்கள் பிள்ளைகளை தொடும்படியாக இந்த காலவரையிலே உங்களிடம் மன்றாடி கேட்கிறார்கள். நீர் பெருக்கொண்டு நான் சொல்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவரையிலே நான் எடுத்துக்கொண்ட காரியம், ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? நாங்கள் எல்லோரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். சொல்ல முடியாத நாங்கள் மனுஷனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவர் எங்களை ஏன் உண்டாக்குறார்? அவர் என்னத்தை விரும்புகிறார்? நாங்கள் ஒரு பிள்ளையை பார்த்து சாம்பிளுக்கு ஜேசனை ஐ லவ் யூ ஜேசன் என்று நான் சொல்லுகிறேன். அவரை நாங்கள் கொட்டுகிறோம், அவரை தூக்குகிறோம். ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன் என்றால், நான் சொல்வதை அவர் செய்ய வேண்டும். அப்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த காலவழியில் நான் உங்களிடம் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று ஒரு 3 வசனங்களை சொல்லிவிட்டு 10 நிமிஷத்தில் நான் பாசனம் கொடுத்து விடுவேன். விசேஷமாக ஆண்டவர் தேவர் சித்தத்தின்படி இயேசு வந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். எங்களுடைய சித்தம் என்ன? அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். மற்ற காரியம் எல்லாமே எங்களுக்கு அவரால் கிடைக்கும். ஆனால் அது கஷ்டமான காரியம். மாமிசத்தில் நடக்கும்போது சரியான கஷ்டம். ஆனால் ஆவியினால் எல்லாம் கூடும். இந்த காலவழியிலே நான் அதுக்கு உதாரணமாக ஜோவான் 12 எல்லோரும் எடுத்துக்கணும். ஜோன் 12:45-50 எடுத்தாங்க வாசிங்க. ஜோவான் 12:45-50 மட்டும். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தன்னை என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்னவென்றுகிறது. நான் சொன்ன வசனமே இவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளையில் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவரை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அவர் பிதாவினிடத்தில் வந்தவர். அவர் கீழ்ப்படிதலை செய்து முடித்தவர். நாங்கள் அதுதான் கர்த்தரிடம் எதிர்பார்க்கிறோம். வேறு ஒன்றுமே அவர் எங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் எல்லோரும் பாவம் செய்வோம். எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பட்டு வரும்போது நாங்கள்
முழுமையாக நாங்கள் என்னையை பொறுத்தவர்கள், நாங்கள் என்று சொல்ல விட என்னையை பொறுத்தவர்கள், நான் வந்து கிறிஸ்தவனா ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையான கீழ்ப்படிதல் சரியான கஷ்டமாக இருக்கிறோம். சிலரை கீழ்ப்படிக்கிறோம், சிலதில் நாங்கள் விழுந்து விடுகிறோம். அது சரியான கஷ்டம். வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய காரியத்தை அவர் செய்து முடித்தார். எவ்வளவு ஒரு அன்பான, எவ்வளவு ஒரு அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆருக்காக செய்து முடித்தார்? எங்களுக்காக. நாங்கள் ஒரு அவருடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு தெரியாது எப்படி நடக்க. நாங்கள் விழுந்து எழும்புகிறோம். டெய்லி பேஸ் நாங்கள் போனால் உலகம் எல்லாமே பாவமாக இருக்கிறது. நியூஜெர்சியிலே கேம் அடித்தை மாதிரி இதை ஓகே பண்ணி விட்டார்கள். ஒரு லேடி அழுகிறார். அப்ப நான் பார்த்து அவர் கவலையில் அழுகிறாள், இல்லை சந்தோஷத்தில் அழுகிறாள். இவ்வளவு நாள் தடையா இருந்தது, இன்றைக்கு எங்களுக்கு வெற்றி. அப்ப எவ்வளவு அவர்களுக்கு தேவனுடைய அன்பு தெரியாததற்கு காரணம், அவர்கள் தெரிந்தால் அவர்கள் அந்த மறிப்பை அந்த கர்த்தர் உண்டு பண்ண ஆதாமை இருந்து ஏவாளை உண்டு பண்ணி அந்த தோட்டத்திலே அவர் பசுமையாக பாதல் தேனும் ஓடுற அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் மனுஷனோ அதை குப்பையாக்கி விட்டார். அதுதான் இப்ப நடந்து கொண்டது. அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தான் தொடர்ந்து இன்றைக்கு நேற்றைய நாளிலே அவர் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். என்னவென்றால் அங்க லோவில் நாங்கள் வெண்டு விட்டோம் என்று கத்தருக்காக சத்தாருக்காக வெண்டு விட்டார்கள். அதை செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த கீழ்ப்படிவு இல்லை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம். மார்க்கு 1:32-33. சூரிய அஸ்தமித்த போது சகல பிரியாணிகளை பிசாசு பிடித்தவர்களை அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வீட்டு வாசல் முன்பாக கூடி வந்தார்கள். ஆமென். இன்றையும் இயேசுவை அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து வந்தபடி அவர்களுக்கு விடுதலை. இந்த காலவழியில கர்த்தர் எங்களிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒன்றுக்கில்லை, அவருடைய கட்டளை எல்லாம். நாங்கள் சிலதில் நாங்கள் எனது கீழ்ப்படுகிறோம், சிலது எங்களுக்கு கஷ்டமாக அதை விட்டு விடுகிறோம். ஆனால் அவருடைய கட்டளைகள் கஷ்டமானது இல்லை. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுபடி நடந்தவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் மண்ணிலிருந்து மனுஷனை எடுத்து அதுக்கேற்ற புனையை எடுத்து அதிலே எல்லாமே நல்லதா என்று கண்டு அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுகிறார். அப்ப எங்களுக்கு அந்த இடத்தில் அவர் கஷ்டங்கள் இல்லாதபடி அவங்க எல்லாரும் செழிப்பாக இருக்கிறோம். அந்த ஆதாரம் ஏவாளும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்தை கடுமையாக டெக்கரேட் பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறைவே இல்லை. அவர்கள் நிர்வாணமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று. அப்படி கர்த்தர் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். இந்த காலவழியில் எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இந்த அமெரிக்கா தேசத்தில் இருந்தா இலங்கையில் இருந்தா உலகத்தில் எங்க இருந்தார் அவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? எங்களுடைய சொத்தையும் இல்லை, பணத்தையும் இல்லை, எங்களுடைய ஒன்றையுமே இல்லை. அவர் ஒன்று எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும். அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வந்து அவரிடம் இருந்து வருகிறது. இந்த உலகம் எல்லாம் அவருடைய. நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டும். ஆனால் ஒன்றை ஒன்று அவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல் மட்டும் என்னுடைய பிள்ளை செய்தார். நான் அந்த ஆதாமியர்களுக்கு செய்த அதே இது வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதுக்குத்தான் அவர் சொன்னார். அதே போல லூக்கா 5:15 வாசிங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீழ்ச்சி அதிகமாய் பரம்பிட்டு ஏழாம் ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிள்ளைகளை நீங்கி சௌக்கியமடைவதற்கு கூடி வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே திரளான
சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். கர்த்தருடைய காரியம் அப்படித்தான் இருக்கிறது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில் நடத்துவது கஷ்டமான காரியம் இருக்கிறது. ஆனாலும் ஆதியால் எல்லாம் கூடும். ஏனென்றால் நாங்கள் உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பயங்கரங்கள், எவ்வளவு காரியங்கள், பிள்ளைகளை வளர்ப்பது, நாங்கள் வளர்ப்பது எல்லாமே பிரச்சனையாக. ஆனால் தேவாதி தேவன் வசனம், நாங்கள் ஒரு பாவத்துக்கு போகும்போது அந்த வசனம் எங்களுக்கு முன்னால நிற்கும். ஓ, இது இப்படி சொல்லியிருக்குது, நான் போனால் எனக்கு நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை அழைத்தவன், அது செய்யக்கூடாது. இந்த வசனம் உங்களுக்கு முன்னால நிற்கக்கூட நாங்கள் அதை தப்பிடுவோம். ஆனால் வசனமே இல்லாத என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நேற்றைய நாளில் ஒரு லேடி என்னுடைய காரில் ஏறி விட்டு சொன்னான், அதுக்கு எனக்கு முன்னுக்கு ஒரு காரணம் போனது. அவன் ஒரு 2 minutes வெயிட் பண்ணிப்பான், வா வா, $2 தான் வா வா. அவன் நோ நோ என்று சொன்னான். அப்போது எந்த காரை நிப்பாட்டி எந்த காலத்தில் வந்தான். அவன் ஏறின உடனே சொன்னா, எனக்கு அவனுடைய மூத்த பார்க்க பயமா இருந்தது, உன்னைய பார்க்க நல்லவன் போல இருக்குது. அவ நான் பிரேசல் ஓட்டுறேன், அப்ப அவையும் பிரேசல் ஓட்டுறேன், நான் கடவுளை எனக்கு அவனை பார்க்க பயங்கரமா இருந்தது என்று சொன்னேன். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போனாங்க, எந்த இடத்துல நாங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நாங்கள் எல்லாரும் வெளிச்சம் கர்த்தராக ஆவியானவர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமையாக இந்த கடைசியாக எபிரேயர் 9:14. Hebrew 9:14. ஆமென். கர்த்தர் அதைத்தான் எவ்வளவு காரியங்களுக்கு செய்து விட்டு நாங்கள் அதை அவருடைய கட்டளைகளை நாங்கள் வழிகொண்டோம் என்றால் எங்களுக்கு நிச்சயம், அந்த நிச்சயம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அந்த பிளர் தேவை, அந்த பிலீவ் தேவை. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவருடைய வசனங்களை நாங்கள் ஒபே பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த கால வேளையிலும் அவர் எங்களை எதிர்பார்ப்பது ஒன்றுமே இல்லை. இந்த கால வேளையிலே அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, எனது பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும், எனது பிள்ளை முற்றாக ஒப்பு கொடுக்க வேண்டும், முற்றாக வழிநடத்த வேண்டும். அவர் எங்களுக்கு கீயா இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, சுவாமி ஆவியானவரே, நீர் இந்த சிறிய நேரத்தில் ஆண்டவரே சிறிய ஒரு சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லவும், அவர்கள் கேட்டு அந்த வசனத்தை அவர்கள் தியானிக்கவும் கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டும். உமது வசனம் சொல்லுவது கீழ்ப்படிதல் முக்கியமாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு வழிகாட்டிய வந்த, நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் என்று இவருடைய தேவன் இயேசு எங்களுக்கு வழிகாட்டியாய் அவருடைய வழியை அவருடைய வழியை பார்த்து போக எங்களுக்கு காரியங்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாங்கள் அதை தியானித்து அதை ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அதை வழிநடத்தும் போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களுக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாம் இல்லை என்று நாங்கள் பாட்டு படிக்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் சொல்கிறார், உங்களுக்கு இது இல்லை என்றால் நீங்கள் இதை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இதை பெற்றுக் கொள்ளுங்கள், கீழ்ப்படுதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு மற்ற காரியத்தை நாங்கள் எல்லாத்தையும் நான் செய்து முடிக்கிற தேவராக இருக்கிறேன். இந்த கால வழியிலுமான ஒரு பிள்ளைகளையும் படிக்கிறார்கள். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த உலக ஓட்டத்தில் நீரங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக இயேசு நாம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது பாஸ்டர் வழி நடத்துவார்.
Let the words of my mouth be acceptable in the presence of God. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம். Obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் நம்முடைய பலிகளை பார்க்கிறோம் முக்கியமானது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த காலையிலும் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம். அதையே பிரதர் நமக்கு தியானத்துக்கு கொடுத்தார். இந்த ஒபீடியன்ஸை பற்றி நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பலவிதமான கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் சபைக்கு முக்கியமாக தேவைப்படுவது கணவன் மனைவி கீழ்ப்படிவது, குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, எல்லோரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிவது. இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இன்னைக்குள்ள மெசேஜில் கடந்து போகலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்கு. எபேசியர்ஸ் chapter 5 verse 21 onwards. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எபேசியர் 5:21. தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தீர்கள். எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும்? தேவ பயத்தோட, with the fear of God. Whatever you do, if you want to obey, it has to start from the fear of God. If you don't have the fear of God, you will not obey for the benefit of the kingdom of God. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு எல்லாரும் நல்லா கீழ்ப்படுவீங்களா? பெண்களை பார்த்து கேட்கிறேன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுவீங்களா நீங்க பெண்களே? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. யாருக்கு கீழ்ப்படியணும்? நீங்க பெண்களை இங்கேதான் ப்ராப்ளம். பெண்கள் செய்ய வேண்டியதை கணவர் பேசுவாரு, கணவர் செய்ய வேண்டியதை பெண்கள் பேசுவாரு. அதனாலதான் ப்ராப்ளம். ஸோ மனைவிமார்களை பார்த்து கேட்கிறேன், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியாதீர்கள். அப்படியே சொல்லிருக்கு. சொல்லுங்க, நீங்க செய்யறத பார்த்தா கீழ்ப்படிய மாட்டீங்க போல இருக்கு. சரி, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். யார் தலையா இருக்கிறாங்க? மனைவிக்கு யார் தலையா இருக்கிறாங்க? சொல்லுங்க, பெண்கள் சொல்லுங்க. யார் தலையா இருக்கிறார்? புருஷன் தலை. இதை ஒத்துக்கிடலன்னா அங்க போக முடியாது. இது தேவனுடைய வார்த்தைகள். எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அதே போல நான் விட்டுட்டு வாசிக்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூறுகிறார். அதை சொல்லிட்டு விடல. ஜீசஸ் சபைக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ கணவனும் மனைவிக்காக என்ன கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்கணும். எத்தனை கணவன்மார் ரெடியா இருக்கிறீங்க உங்க மனைவிக்காக உங்களுடைய ஜீவனை கொடுக்கிறது? ரெண்டு கை தான் வருது. இதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஏதோ காத்துல செல்லம் படிக்கிறது போல பேசுறது இல்லை. இதெல்லாம் செய்தாதான் கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதனால கல்யாணம் பண்ணாதவங்க இப்பவுமே ஆயத்தமாகிருங்க. ஓகே, சரி. இன்னைக்கு உள்ள மெசேஜ் போகிறேன். அதை முடிக்கலன்னா டைம் நமக்கு ரொம்ப இல்லை. இந்த நாட்களில் பேரபிள்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஓமைகள். இன்னைக்கு கடுகு விதையை பற்றி ஓமை. The parable of the mustard seed. அதாவது இந்த ஓமைகளை படிக்கும் போது ஓமைகள்ல கொடுத்த எலிமெண்ட்ஸை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா ஓமைகள் ஆட்சிதான் எடுக்கிறாங்களே விட ஓமைகளை வைத்து ஆண்டவர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை விட்டுறாங்க. இப்ப கடுகுன்னு சொன்ன உடனே கடுகை அவசரம் இருக்க கூடாது. எத்தனை பேர் கடுகு பார்த்துருக்கீங்க? நல்ல பெருசா இருக்குமா? இல்ல, பெருசா இருக்குமா?
கடுகு, மஸ்டர்ட் சீட். இதை வைத்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு இம்பார்ட்டன்ட் ஓமை. இது மிகவும் கடினமான ஓமை. பலவிதமான அர்த்தங்களை இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஐ அம் கோயிங் டு ஸ்பீக். எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு 13:31-32. Matthew 13:31 and 32. Hallelujah. எல்லாரும் எழுப்பிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 13:31-32. ஆமென். வாசிக்கலாமா? ஓகே. வேறு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகுகளை ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தார். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தது. வளர்ந்து சகல பலன்களையும் கொடுத்தது. ஆகாயம் பறவைகள் அனைத்தையும் வந்து அடைக்கத்ததாக மரமாகி வைத்தார். ஹalleluya. இங்கே கடுகை சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். So what is important? கடுகு இம்பார்ட்டன்டா பரலோக ராஜ்யம் இம்பார்ட்டன்டா? ஸோ கடுகுல போயிடக்கூடாது. கடுகை வச்சுக்கிட்டே ஒரு கதையை சொல்றார். எதை குறித்து சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்க உட்காரலாம். கடுகு வந்து சின்னதா இருக்கும்னு சொன்னீங்க. அதனால சபையில வந்து நீங்க சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாம இருக்கக்கூடாது. கடுகு ரொம்ப முக்கியம் தேவனுடைய சமூகத்தில். இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் அருமையா பாட்டு படிச்சாங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பிரதர்ஸுடைய வர்ஷிப் அருமையா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஒருவேளை கடந்து போயிட்டாலும் சபை எப்போ இது ரெடி ஆகிட்டு, சபையை நடத்துகிறதுக்கு சபை ரெடியா இருக்குது. தட் இஸ் a blessing. அப்போ இந்த கடுகு விதையை போல இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த கடுகை வந்து ஆண்டவர் கையில எடுத்தாருன்னா பெரிய காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு கடுகு, நான் ஒரு அற்பம் அப்படின்லாம் சொல்லுகிறவங்க உங்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். அவங்க நான் பெரியவன் சொல்லுகிறவரை தேடுறது இல்லை. ஏன்னா பெரியவன் வந்து அவனுடைய கௌரவத்தை வந்து காட்டுவான். ஆனா கடுகுன்னு சொல்லுகிறவன் தன்னை தாழ்த்துகிறான். அதனால ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடிட்டு இருக்கிறார். அவருடைய கையில நீங்க அடங்கி கொண்டீங்கன்னா உங்களை அவர் உயர்த்துவார். சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Zechariah chapter 4 verse 10. சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். Hallelujah. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் சுற்றி பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னதுன்னு சொல்லிட்டு அற்பமா நினைக்காதீங்க. தேவன் அவைகளை வல்லமையாய் உபயோகிக்க முடியும். இங்க செருபாபேலை பற்றி ஒரு காரியத்தை சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு பெரிய எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு செருபாபேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி செருபாபேல் என்னத்தை அந்த தூக்கு நூலை விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க சின்னவளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்னவ கையில ஏதாவது ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பார். இங்க செருபாபேலின் கையில அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு தூக்கு நூல் கொடுத்திருந்தார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொல்லி தூக்கு நூலை நீ தூர எறிகிறார். Come with whatever I have given you. It may be a small thing. சின்ன காரியம் தான் சொல்லிட்டு தூரம் போட்டுறாருங்க. தேவன் அவைகளை உபயோகித்து உங்களை பெரியவராக்குவார். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா யாத்ரா ஆகமத்துல மோசேயை ஆண்டவர் அழைத்தார். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கல, நம்ம சொல்லிட்டு போறேன்னா மோசேயை அழைத்த போது ஆண்டவர் என்ன கேட்டாருன்னா, உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது? என்ன இருந்தது அவனுடைய கை?
கோலை தூக்கி போட சொன்னாரா? இல்ல, அந்த கோலை வச்சுதான் ஆண்டவர் அதிசயம் வச்சிருந்தார். சோ நீங்க சின்னவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற தேவன் கொடுத்த காரியங்களை அலட்சியமா நினைக்காதுங்க. அது பிறகு வாசிங்க யாத்ராகமம் 4:2. நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க வீட்டுல போய் வாசிங்க. அடுத்தபடியாக சாம்சனை தேவன் அழைத்தார். அவன் ஒரு கழுதைக்கு தாடையை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான் பெலிஸ்தியரை. ஒரு கழுதைக்கு தாடை தானே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் லோ. அவன் பெலிஸ்தியரை அழிப்பதற்காக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவன் எடுத்தது கழுதைக்கு தாடை. அது நியாயாதிபதிகள் 15:15 இருக்குது. அடுத்தபடியாக தாவீது கோலியாத்தை கொல்வதற்காக எதை தெரிந்து கொண்டான்? கூழாங்கல். ஏதாவது பெரிய இதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் பெரிய வாள், பெரிய அங்கியெல்லாம் போட்டு நிற்கிறான், பயங்கரமா நிற்கிறான். ஆனா தேவன் தாவீதுக்கு கொடுத்தது கூழாங்கல். ஆனா அந்த கூழாங்கல்ல கோலியாத் கீழே விழுந்தானா? கீழே விழுந்தான். 1 சாமுவேல் 17:40 வீட்டுல போய் வாசிக்க. அடுத்தபடியாக அந்த விதவைக்கு பானையில இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும். ஆனா அந்த ஊழியக்காரன் சொன்னா, எனக்கு நீ அப்பம் செய்தா. அவன் செய்து கொடுத்தா அந்த பானையில மாவு குறைஞ்சு போகவும் இல்லை, எண்ணெய் குறைஞ்சு போகவும் இல்லை. அதனால நீங்க சின்னவன் நான் மஸ்டர்ட் சீடை போன்றவன் கடுகு விதையை போல சொல்லிட்டு தேவனுக்கு ஊழியம் செய்யாம இருக்கக்கூடாது. என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க உபயோகிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் வல்லமையா உங்களை உபயோகிப்பார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அந்த சிறு பையன் நம்ம கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. ஆனா எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க? 5000 ஜனங்கள், குடும்பங்கள் இருந்தது. அந்த 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். அப்போ உங்க கையில என்ன இருக்குது? இன்னைக்கு உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறார்? அதை உபயோகிக்கணும். உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்க டேலண்ட் அதை நீங்க முழுமையா தேவனுக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா இது பாசிட்டிவ் சைட். இப்போ அந்த மஸ்டர்ட் சீட் வளரும் போது நீங்க யாரும் பார்த்துருக்கீங்களா? மஸ்டர்ட் சீட், மஸ்டர்ட் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? மஸ்டர்ட் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? அது இப்படி பெரிய மரமா இருக்குமா? கரெக்ட். அது என்ன ஸ்hrub. மஸ்டர்ட் சீட் எப்படி இருக்கும்? இந்த இது ஸ்hrub சொல்லுவாங்க. அதாவது புஷ் போல. ரொம்ப இங்க வசனம் சொல்லுது அது வளர்ந்து என்ன ஆயிட்டுது? வளர்ந்து என்ன ஆயிட்டு? பெரிய வசனம் வாசிக்க மறந்துட்டீங்களே. பூண்டுகள், அது என்ன சொல்லி? பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க பெரிய மரம். அப்போ something wrong here. மஸ்டர்ட் சீட் மஸ்டர்ட் சீடா தான் இருக்கணும். ஆனா இது என்ன ஆயிட்டு? பெரிய மரம் ஆயிட்டு. உடனே என்ன வந்துச்சு? வானத்து பறவைகள். பைபிள்ல வானத்து பறவைகளுக்கு உதாரணம் என்னன்னா, இதே அதிகாரத்துல நம்ம முதலாவது வாசம் ஞாபகம் இருக்காது. விதையை விதைக்கிறவன் வழிகளிலே விதையை போட்ட உடனே எது எடுத்துட்டு போயிட்டு அந்த பறவைகள் என்னது? கரெக்ட். சபை வளர்ந்தது தேவன் நினைத்த அளவுக்கு மேலா உங்களுடைய சரீர முயற்சியில வளர்ந்தா அங்க பறவைகள் வந்துடும். என்ன வந்துடும்? பறவைகள் என்ன செய்யும்? எடுத்து போகணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தேவன் ஒரு சபைக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள அடங்கி நடக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய புத்தியில இல்ல. அதனாலதான் பரிசேயரை பார்த்து சொன்னாரு, மலைகளை கடந்து மனுஷரை பிடித்துட்டு வாரீங்க, முன்னால இருந்ததை விட அதிகம் பிசாசின் மக்களா மாற்றி விட்டுருக்கீங்க. சபையில வர்றவங்க
ரட்சிக்கப்படுவதற்காக வரணும், கூட்டம் கூட்டுறதுக்காக இல்லை. எத்தனை பேர் கூட்டம் கூட்டுறதுக்காக விரும்புறீங்க? சபையில ரட்சிக்கப்படுறவங்க வரணுங்க. சபையை வளர்க்குறதுன்னா தேவனுக்கு திட்டம் கொண்டு அந்த அளவுதான் வளரணும். அது அதை விட அதிகமா வளர்ந்துன்னா பறவைகள் குடியிருக்க ஆரம்பிச்சிடும். சரி, வாசிக்கலாம். நம்ம இந்த பறவைகளை குறித்து நீங்க சந்தேகம் இல்லையா? 4வது வசனம் 19வது வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, விதைகளை எடுத்துட்டு போயிடும். விதைகள் என்னது? தேவனுடைய வசனம். வசனம் இல்லாத சபை சபையா? அது டீ பார்ட்டி, சோஷியல் கேதரிங் ஆகும். So better be careful. இப்போ சில சபைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். எபேசு சபை, ரெவலேஷன்ல முதலாவது சபைக்கு பேர் என்ன? ஞாபகம் இருக்க? ரெவலேஷன் படிச்சோம். வெளிப்படும் முதல் சபைக்கு பேர் என்ன? எபேசு சபையில அங்க இந்த பறவைகள் வந்துட்டு அங்க என்ன ஆயிட்டது? வாசிக்க. வெளிப்படுத்துதல் 2:4-5. எபேசிய சபை chapter 2, 4 and 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கை தந்தை நான் எடுத்து போடுவேன். இந்த சபை நல்லா வளர்ந்துட்டு இருந்தது கர்த்தருக்குள்ள. இந்த பறவைகள் செட்டில் ஆரம்பிச்ச கர்த்தருக்கு மேல உள்ள அன்பு போயிட்டு ப்ரோக்ராம் கூடி போச்சு. என்ன ஆயிட்டது? ப்ரோக்ராம் கூடி போச்சு. வசனத்துக்கு மேல உள்ள இம்பார்ட்டன்ஸ் போயிட்டது. இப்போ நம்ம எங்கெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துவோம், அவங்கள கூப்பிடுவோம், இவங்கள கூப்பிடுவோம், கொஞ்சம் ஜாலியா இருந்து ஒரு சின்ன ஒரு டின்னரை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் இந்த வளர்ச்சியை விரும்பல. இவங்க அதான் செய்யறாங்க. தொடங்கும் போது நல்லா தொடங்கினாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே பறவைகள் சேர ஆரம்பிச்சிடுது. பறவைகள் வந்தோடனே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு ஐடியா சொல்லும். பாருங்க, அங்க அவங்க அதை செய்யறாங்க, இங்க அவங்க அதை செய்யறாங்க. நம்ம கொஞ்சம் டான்ஸ் போடுவோம், கொஞ்சம் ப்ரோக்ராம் வச்சோம்னா எல்லாரும் வந்துடுவாங்க அங்க இருந்து பார்க்கறதுக்கு. தேவன் இதை வெறுக்கிறார். அதனாலதான் இந்த ஓமை சொல்லியிருக்கிறார். மஸ்டர்ட் சீடுனா மஸ்டர்ட் சீடா இருக்கணும், கனி கொடுக்கணும், மஸ்டர்ட் வரணும். அதுல பறவைகள் தங்குறதுக்காக இல்லை. அடுத்தபடியாக சிமர்னா சபை, அடுத்த சபை. வெளிப்படுத்துதல் 2:9-10 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்றும் சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், சபைக்குள்ள என்னது இருக்குது? விசுவாசியின் கூட்டம் வந்திருக்குது. ஆனா நீ எனக்கு உண்மையா இருந்தீங்கன்னா துக்கப்படுவான், துன்பப்படுவான். கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்து இந்த காரியங்கள் நான் வேண்டாம்னு சொன்னா உங்களை என்ன செய்துருவாங்க? தூக்கி வெளியே போட்டுருவாங்க. சபையில தேவனுக்கு இடம் இல்லைன்னா தேவனுடைய ஆலோசனைகளுக்கு இடம் இருக்காது. அதனாலதான் சொல்லுகிறார், உனக்கு 10 நாள் துன்பம் இருக்கும், நீ பயப்படாத. ஸ்டாண்ட் ஃபார் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? மனுஷனை பிரியப்படுத்த விரும்புவீங்களா, தேவனை பிரியப்படுத்த விரும்புவீங்களா? யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தினீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு எதிராக வரும். கவலைப்படாதீங்க. 10 நாள் தான் அந்த கூட்டம் நிற்கும். தேவன் அவர்களை சின்ன பின்னா ஆக்கிடுவார். அவங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் கொண்டு போடுவாங்க. அதனால இந்த சபையில பிரச்சனை என்னன்னா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. யூதர் அல்லாதவர்கள் யூதர் என்று சொல்லி சாத்தானுடைய கிரியைகளை செய்கிற கூட்டத்தை கண்டு நீ பயப்படாத. ஏன்னா சபை யாருடையது?
தேவனுடையது. அதை கட்டுகிறவர் தேவன். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னா அவருடைய வல்லமையை இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இது அடுத்த சபை. அடுத்தபடியாக மூன்றாவது சபை பெருகமு சபை. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆளும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாம் இருக்குது, உலக ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்குது. அங்க சாத்தான் மீனத்துல இருக்கிறாரு. ஆனாலும் நீ எனக்கு உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு வேலை எனக்கு குறை உண்டு என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலா என்பவருக்கு போதனை செய்த போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் பிலேயாமுடைய போதகத்தை கற்றுகிறவர்கள். பிலேயாமை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். பாலா அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக சாபம் சொல்லும்படியாக என்ன செய்தார்? ராஜா, இஸ்ரவேலுக்கு விரோதமான ராஜா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தார். அப்போ அவன் அவர்களை சாபமிட வந்து நிற்கும் பொழுது தேவன் தடுத்து நிறுத்துகிறார். அப்ப அவன் என்ன செய்யலாம் தெரியுமா? எனக்கு சாபம் போட முடியாத தேவனுடைய பிள்ளைகள், ஆனா நான் வந்து ஒரு வழியை சொல்லுகிறேன். நீ என்ன வச்சு சாபம் போடுறா? பிள்ளைகளுக்கு மத்தியில விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடுகிறதுக்கு வழியை உண்டாக்கியது. அந்நிய பெண்களை திருமணம் பண்ணுவதற்கு வழியை உண்டாக்கியது. தன்னாலேயே அங்க பிசாசு உள்ள வந்துடும். பிசாசு பல வழிகளில் தந்திரங்களை கொண்டு அதான் சொல்லப்பட்டிருக்குது. உங்க சர்ச்சில் பிள்ளையாவுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் உண்டு. அதனால நீ கவனமாயிரு, அவர்களை தலையெடுக்க விடாது. அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ரெசிஸ்ட் பண்ணணும்னு ஓடிடாது. ஏன்னா அது எங்க இருக்கு? எங்க இருக்குது? இது எங்க இருக்குது? சாத்தானுடைய சிங்காசனம் எங்க இருக்குது? உள்ளுக இருக்குது பல சபைகள்ல. அது வந்து ஒருக்கா சொன்ன உடனே ஓடாது. அது சுத்தி சுத்தி எப்போ கீழே தள்ளலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த போதகத்தை, பிள்ளையாரின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 15வது வசனத்தை வாசிக்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் என்றால் என்னன்னா, சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த உலகத்துல எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? தேவன் இருந்தாலும் இல்லையோ கவலை இல்லை. நல்லா சாப்பிடணும், பிரியாணி, கொத்து புரோட்டா, அங்க சைனீஸ்ல அருமையான ஃபுட்டு கிடைக்குது. 25 மைல் நோ ப்ராப்ளம். பிரேயருக்கு 5 மைல் போனோம்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கு 25 மைல் நோ ப்ராப்ளம். அது நல்ல இன்னும் ப்ராட்ஸ் கிடைக்குது. அதாக சொல்லுகிறார் நிக்கோலாய். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிச்சுன்னா இதோட தெளிவா இருக்கும். 2 கூட்டம் இருக்குது. ஒன்று வந்து பிலாசபியை தேடி ஓடுகிறது, இன்னொன்று சாப்பாட்டை தேடி ஓடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புசிப்பலும் குடிப்பலும் இல்லை, தேவனுடைய வல்லமையிலும் அவருடைய காரியங்களில் தான் இருக்கிறார். சாப்பிட சொல்றது அப்படியே இருக்கிறாருங்க. That is not important. That's what it is. இது இவங்க சபைகள் இருந்தாங்கன்னா இதான் நடந்துட்டு இருக்கும். வாரந்தோறும் பாட்டி இருக்கும், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா எப்படியோ வாழலாம். இதுதான் பறவைகள் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து. சபை வளர வளர பறவைகள் வர்றது தெரியாது.
ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. பாஸ்டருக்கு யாருமே தெரியாது. பெரிய சபைகளில் போனீங்கன்னா யார் வரா யார் போறா ஒன்றும் தெரியாது. அதனால தான் இயேசு இந்த உதாரணத்தை கொடுத்தார். அடுத்தபடியாக இது அதை விட டேஞ்சரஸ் சபை, தியத்தீரா சபை. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தன்னை தீர்க்கதரிசினி என்று வேசித்தனம் பண்ணவும் அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு எசபேலுக்கு நீ இடம் கொடுத்தாய் சபையிலே. அவ என்ன செய்கிறா? ஊழியக்காரர்களை வஞ்சித்து போடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு CNN இல்லையா, இது ஒரு ஸ்டோரி காட்டினாங்க. அமெரிக்காவில் நடந்தது. ஒரு பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து மிலிட்டரி ஆபீசர் மெம்பர், அவருக்கு ஒரு மனைவி. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு, ரிட்டையர்மெண்ட் ஷார்ட் கமிஷன் முடிச்சுக்கிட்டு மனைவியோட வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறார். 2 பேரும் மனைவியும் அவருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவரை ஆபீஸ்ல இருக்கும்போது யாரோ சுட்டுட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. மனைவி சொன்னா, நான் என் புருஷன் முன்னால போயிட்டாரு, நான் வேலைகள் இருந்தது முடிச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு வந்தேன். அப்போ கதவு பூட்டி இருந்தது, சாவியை வச்சு திறந்துருந்தா உள்ள போனேன்னா அங்கே அவர் செத்து கிடந்தார், சுட்டுட்டாங்க அப்படின்னு. கடைசியில் இன்வெஸ்டிகேட் பண்ணி பல மாதங்களுக்கு பிறகு they traced back the wife and the pastor of the church was involved. Because when the man was in military, this woman and pastor had affair. சபைகளுக்குள்ள நடக்குது சங்கடமான காரியம். அதை பார்த்துக்கிட்டு என் கூட இருந்த டயாலிசிஸ் பேஷண்ட் சொல்றார், சர்ச்சை பார்த்து யாருடைய நாமம் முசிக்கப்படுது? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவாங்க. ஆனா எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசிகள் கிடையாது. இங்க வந்து நான் சொல்லித்தாரேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடி கர்த்தருடைய கருத்துக்களை நீங்க அடக்கலைன்னா யாரும் நிக்க முடியாது. பிசாசு சரீரத்தை வஞ்சிக்கிறவர். நான் சொல்லித்தார கேட்டுருங்க. பிசாசு நேரா வந்து நான் பிசாசு வான்னு சொல்ல மாட்டான். அவன் பல விதத்துல வருவான். ஒரு ஊழியக்காரனுக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவர் வந்து வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ரிக்ட் மேன். கர்த்தருடைய வசனம்னா அப்படிதான் கீழ்படியணும்னு இருந்தவர். ஒரு நாள் அவருடைய ஆபீஸ்ல இருக்கும் பொழுது ஒரு யங் கேர்ள் அவருக்கு ஜெபம் பண்றதுக்கு வரா. அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். வந்து பாஸ்டர் காலில் விழுந்துட்டார். நீங்க தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி. அவர் வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், ட்ரூலி இஸ் a strict man. காலில் விழுந்தவொடனே அவருக்கு ரொம்ப சங்கடாயிருக்கு. தன்னாப்புல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை போயிட்டு இருந்து டெய்லி வர ஆரம்பிச்சது ஜெபம் பண்றதுக்கு. இவரை ஜெபம் பண்றது தானே வரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஜெபம் பண்ணிச்ச பிறகு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நாள் போக போக இந்த கட்டி பிடிக்கிறதுல அவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இட்ஸ் நாட் ஓன் டாட்டர். சரி, என்னைக்குமே உங்களுடைய பிள்ளைகள் இல்லைன்னா டோன்ட் டச் தம். கர்த்தர் அதனாலதான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா தவறுகளும் நடக்கிறது. அங்கிள் மாறு, ஆண்டி மாறு தங்களுடைய பிள்ளைகள் இல்லாதபடி பெற்றோர் கவலை இல்லாம விட்டுட்டு போறதுனால. ஒரு மாசத்துக்கு முந்தி நீங்க ஒரு கேஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். எங்க? காட்டுக்குள்ள ஓடிட்டான்.
வேற யாரும் இல்லை. அந்த வீட்டுல 30 வருஷமா அங்கிள்னு இருந்தவன். அந்த பிள்ளைகளுடைய ஃபாதர் இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்கிறது. அவர் இன்னொரு ஸ்டேட்ல வேலை செய்துட்டு இருந்தார். மதரும் இருந்தார், இந்த அங்கிளும் இருந்தார். கேம்புக்கெல்லாம் போவாங்களா, அங்கிள்கிட்ட விட்டுருவோம். இந்த பிள்ளை வளர்ந்து சின்னதுல இருந்தே அவர் இருந்திருக்கிறார். 30 வருஷம் அந்த ஃபேமிலியோட இருந்தவர். அந்த பிள்ளை 15ஆவது வயசு வரும்பொழுது அது ரொம்ப அவர்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சு, தொட்டு விளையாடுறது. அவருக்குள்ள ஒரு ஆவேசம் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு மதரையும் பிரதரையும் கொண்டுட்டு ஓடிட்டாங்க. வாஸ்தவீங்க நீங்க எங்க போயிட்டாங்க? சவுத் டக்கோட்டாக்குள்ள, சவுத் டக்கோட்டா காட்டுக்குள்ள. யார்? ஓன் அங்கிள், ஃபாதர் அவரை தன்னுடைய பிரதர் போல நடத்து மனுஷன். எதுக்காக சொல்றேன்னா, இங்க யெசபேலுடைய ஆவி கிரியை செய்துட்டு இருக்குது. அது சபைக்குள்ள எப்போ யாரை அழிக்கலாம் என்று நெருங்கி வந்து கொண்டிருக்குது. அதனால பால் சொல்லுகிறார், பெண்கள் மேல லேச கை வைக்காதீங்க. இல்ல நாங்களாம் அப்படி நினைக்கிறது இல்லை. பில்லிகராம் சொல்லி இருக்கிறாரு, நான் என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற செக்ரட்டரி கூட எலிவேட்டர்ல கூட தனியா போக மாட்டேன். ஒருவேளை நாங்க 2 பேரும் போக வேண்டிய சான்ஸ் இருந்தா முதலாவது அவளை அனுப்பி விட்டுட்டு அது போயிட்டு வந்த பிறகு நான் தனியா போவேன். அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்த மனுஷன். ஊழியக்காரன்னா சரீரத்துல எல்லாம் he is a man. நான் சொல்லியிருக்கிறேன், ஆவிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படல. மாம்சத்துல தான் இருக்கும். அந்த மாம்சத்தை ஆவியினால நம்ம என்ன செய்யறோம்? அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சரீரத்தை வந்து கண்ட்ரோல் இல்லாம விட்டீங்கன்னா அது விழுந்து போயிடும். அதனாலதான் இங்க ஜெசபேலின் ஆவி பிடிச்சிட்டுன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு உலக ஆட்டம் பாட்டங்கள்லாம் வந்து இப்ப கேள்விப்பட்டேன், அமெரிக்கால சில சர்ச்சுகள்ல they are serving beer. சில சர்ச்சுகள்ல லாட்டே, அதாவது நம்ம வந்து ஃப்ரீடத்தோட தேவன் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது பிசாசானவன் இங்க அதான் தேவன் முதல்ல சொல்லி வச்சிருக்கிறார், இந்த சர்ச்சுகளை தேவன் வெறுக்கிறார். நம்ம சர்ச்சில் பறவைகள் வந்து செட்டில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கிறது போல இருந்தாலும் போதும். இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது வளரணும்னு சொல்லி இருக்கிறது கெட்டு போயிடக்கூடாது. அதனால தேதேரா சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை வஞ்சிக்கும்படி இந்த ஆவி யெசபேல். யெசபேல்னா அவங்களுக்கு தெரியும், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒரு யெசபேல் ஆகாப் ராஜாவுடைய மனைவி. கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருந்தார், கொண்டு கொண்டிருந்தார். எலியா தீர்க்கதரிசிய உன்னை நாளைக்கு நான் இருக்க விட மாட்டேன்னு சொன்னவா. ஒருவேளை அவளுடைய ஆவியா இருக்கலாம், அல்லது அவளை குறித்து சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. கடைசியா இப்ப இருக்கிற சபைகளுக்கு ஓமானமா லவோதியேக்கா சபை, லவோதியாக்கா, லடோஷியா இங்கிலீஷ்ல, அது வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். சில சர்ச்சைகளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை வாந்தி பண்ணி போட்டுகிறேன். வாந்தி பண்ணும் பொழுது நாய்களை பற்றி பேதர் எழுதுகிறார். நாய் என்ன செய்யும்? சாப்பிட்டது என்ன செய்யும்? கக்கி போட்டுரும். திரும்ப போய் 5 நிமிஷம் கழிச்சு. அப்படிப்பட்ட விசுவாசிகள் இந்த லவோதியா சபையில இருந்தாங்க. தேவனுடைய வசனம் வயத்துக்குள்ள நிக்காது. அது என்ன செய்யறோம்? கக்கி போட்டுக்கிட்டு ஒரு 4 வாரம் திரும்ப ஆட்டம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு திரும்ப வந்து நல்லா இருக்காது. தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டா அது இருதயத்தில் எழுதப்படும். எப்படி போலமா இன்னைக்கு ஒரு பாட்டிக்கு அதுக்கப்புறம் வாசிங்க 17வது வசனம். தேவன் என்ன சொல்லுகிறார் பார்த்து, நிர்பாக்கியம் உள்ளவதும்
நிர்பாக்கியம், பரிதபிக்கப்படத்தக்கது, தரித்திரன், குருடன், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நானே, இவங்க என்ன சொல்றாங்க? நான் ஐஸ்வர்யவான். ஏன்னா காணிக்கை எவ்வளவு வருது? காணிக்கை நிறைய வருது. என்னங்க பேசுறதெல்லாம் டைத்து கொடுங்க, பணத்தை கொண்டு கொடுங்க, அதை கட்டணும் இதை கட்டணும். அதனால இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ஐஸ்வர்யவான். ஆனா தேவன் பார்க்கிறார் நிர்பந்தரும் குருடரும் தரித்திரமா இருக்கிறீங்க. இவங்க சொல்றாங்க ஐஸ்வர்யவானும் திரவிய சம்பந்தனும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிதானே பாட்டு, அதனால தானே படிக்கிறோம். வீட்டுல நல்லா எல்லாம் திருப்தியா இருக்குன்னா குறை இல்லை. ஆத்மா எப்படி இருக்குது? ஜீரோவா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிற ஐஸ்வர்யம் நான் பார்க்கிறேன், நீ தரித்திரனும் நிர்வாணியமா இருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு பிறகு அதுக்கு பதில் சொல்லுகிறார். சரி, இதை விட்டுருவோம். இல்ல வேண்டாம், வீட்டுல போய் அங்க புறம் வாசிக்க. ஜஸ்ட் இந்த பறவை வந்து குடியிருக்கிற மரங்களை பற்றி சொல்லுகிறேன். அதனால நம்ம சபைகள்ல பறவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பறவைகள்லாம் என்னது? பிசாசுடைய ஆலோசனைகள். பிசாசுடைய ஆலோசனைகள் தேவனுக்கு நேர்மாறான ஆலோசனைகள். தேவன் நீ ஆவியிலே நடன்னு சொன்னால் எப்பவும் அப்படி நடக்க முடியாது. சரீரத்திலேயே நம்ம கொஞ்சம் நம்முடைய கிரியைகளை செய்யணும்னு சொன்னா நீங்க அவைகளை என்ன செய்யணும்? அணைச்சிடணும். அது பார்க்க போறோம், வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு விரோதமாக போராடுகிற பறவைகள். நம்பர் 1, 1 கொரிந்தியர் 5:1 வாசிக்கலாம். 1 Corinthians chapter 5 verse 1. கொரிந்திய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சாரம் ஒன்றென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள் சொல்லப்படாத, இவன் உலகத்தில் உள்ளவங்க கூட செய்யாத பாவங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்திருக்கு. கொரிந்திய சபையில் தன்னுடைய தகப்பனுடைய மனைவின்னு சொல்லியாச்சுன்னா வளர்க்குதா? அமெரிக்கால ஒருத்தனுக்கு 3 பொண்டாட்டி இருக்கு. தன் தகப்பனுடைய மனைவின்னா இவனுக்கு அம்மாவா இருக்காது, இவனுடைய அப்பாவுடைய மனைவி. இவனை பெறாத என்னொரு உலகச்சது இல்லையா? அதான் கொரிந்து சபையில அப்படி இருந்ததுன்னு சொல்லுகிறார். பவுல் வந்து வார்ன் பண்ணுகிறார் சபையை பார்த்து. எதனால? பறவைகள் சபைகளுக்குள்ள வந்துட்டு. இது கதைகளா சொல்லப்படல. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப எத்தனை பேர் இருதயத்துல இன்டர்நெட் பார்க்கும் பொழுது ஆபாச படங்கள் வந்து நிற்கும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே, அதான் விபச்சாரம். இன்டர்நெட் அடுத்த ஸ்கிரீன் போகாது, அவன் அப்படி பண்ணி வச்சிருப்பான். உடனே கண்ணு இன்னும் கொஞ்சம் அப்போ பார்ப்போம்னா இன்னொரு ஸ்கிரீன் வந்துடும். என்ன செய்யணும்? நீங்க உடனே சுவிட்ச் ஆஃப். அதான் ஒரு சுவிட்ச் ஆஃப். நீங்க உள்ளுக உடனே ஆஃப் பண்ண முடியாது, அவன் அப்படிதான் அதை பண்ணி வச்சிருப்பான். அதான் விபச்சாரம். ஒரு கிறிஸ்தவனா இருந்தாச்சுன்னா வேண்டாம் சொல்லியாச்சுன்னா நெரிசவே பிளக் எடுத்து விட்டுட்டா போதும். That's an easy way to shut down. சபையில வருகிற ஆட்களை குறித்து சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை அந்நியர் கூட சில வேலை செய்யாம இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஹோம்லெஸ் $24,000 கிடைச்சது, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்துட்டான். அந்நியன். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளோ அதை விட பெரிய பாவங்கள் வைத்துட்டு இருக்கீங்க. எதனாலன்னா பறவைகள் சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் தேவனுடைய ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கல. 1 கொரிந்தியர் 10:12 வாசிங்க. 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறான். நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஒருத்தரும் கோபம் பெர்ஃபெக்ட் கிடையாது. எங்க பாவம் கூடிட்டு இருக்குது? போன வாரம் அமெரிக்கால ஒரு பிரீஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய சங்கடம்! 60 வயசுக்கு மேல உள்ள பிரீஸ்ட். நீங்களா இன்டர்நெட் பாக்குறீங்களோ தெரியாது.
காலேஜ், அவங்க கேத்தலிக் காலேஜில் ஒரு காடு போல ஒரு இடத்துல காருக்குள்ள ஒரு 15 வயசு பையனை வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. போலீஸ் ரிப்போர்ட் போய் போலீஸ் நேராக போய் இறங்கிட்டாங்க. இறங்கி காரை திறந்தா 15 வயசு பையன் நேக்கடா இருந்திருக்கான். யாருக்கு இருந்தது? 60 வயசு உள்ள பிரீஸ்ட். போன வாரம் நடந்தது. சபைகளுக்குள்ள பறவைகள் வந்துட்டு, அதனாலதான் போப்பு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதனால அது வந்தது தெரியுமா? அவங்களுக்குள்ள செலிபஸின்னு கொண்டு வந்தாங்க கேத்தலிக்ஸ். சின்ன பிள்ளைகளை பிடிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, உங்களை பிரீஸ்ட் ஆகிற. பைபிள் அப்படியே பிரீஸ்ட் ஆகினாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரினாலே அழைக்கப்படாதபடி நீங்கள் உங்களை செலிபஸிக்கு கொடுக்கலாம் சொல்லியிருக்கிறது. பால் எழுதுகிறார். இது வந்து பலவந்தப்படுத்தி அவங்களை கொண்டு போறதுனால அவங்களுக்கு அழிச்சு உள்ள இருக்குது. அவங்களை குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இன்ஸ்டிடியூஷன் செய்கிற பலவீனங்கள், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்துல உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் டு மேரி rather than falling into the devil's trick. அதுக்குதான் கல்யாணத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். மனுஷனையும் மனுஷியையும் ஆண்டவருக்கு தெரியும், இவங்க கண்ட்ரோல் பண்ணிட மாட்டாங்க. அதனால உலகம் பூரா சுத்தாத, உன்னுடைய மனைவியோடு இசைந்து சந்தோஷமா இதுன்னு சொல்லிட்டு. அதனால மனைவிகளை புருஷனை தள்ளி வைக்காதுங்க, புருஷனே மனைவிகளை விட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடாதுங்க. எங்க போறாலும் புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்? சேர்ந்து இருக்கணும். மனைவி அங்க போயிட்டு புருஷன் இங்க போயிட்டு இருந்தீங்கன்னா பறவை இடையில வந்துடும். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒன்றும் ஸ்ட்ராங்கா நிக்காது. நான் பெரிய ஊழியக்காரர் விழமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் விழுந்துட்டு இருக்கிறாங்க. எதனால? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதுங்க. அதனாலதான் கணவன் மனைவி உடனே கிட்ட போயிருந்தீங்கன்னா இடையில பரவாயில்ல மனைவி ராட்டி கொடுப்பா. பைபிள்ல சும்மா கதைக்கு எழுதி வைக்கல, நம்முடைய மாரல்ஸ்க்காக எழுதி வச்சிருக்கிறது. வாசிங்க இன்னும் 1 கொரிந்தியர் 6:7 வாசிங்க. சகித்துக் கொள்கிறவர்கள் ஏன் நஷ்டத்தை போட்டுள்ளது? அநியாயத்தை சகித்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு பலன் இருக்குதா? பைபிள் கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்றது, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை? அதுதான ப்ராப்ளம். நமக்கு சாக்ரிஃபைஸல் மைண்டே கிடையாது, நியாயம் அப்படின்னு சொல்லி. ஆனா பால் என்ன சொல்லுகிறார்? நீங்களோ ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறீர்கள். இது நியாயம் இல்லை. நஷ்டம்னு விட்டுருங்க. யார் உங்களுக்கு கொடுப்பார்? ஆண்டவர் கொடுப்பார். வழக்காடி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறத விட நஷ்டத்தை விட்டு கொடுத்துருங்க. தேவன் அந்த நஷ்டத்தை என்ன செய்வாரு? உங்களுக்கு ஃபில் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன் வழக்காடுகிறீங்க? விட்டுருங்க. தேவன் அந்த இடத்தை உங்களுக்காக போராடுவார்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப சாட்சி முக்கியமா, நம்முடைய ரைட் முக்கியமா? சாட்சி முக்கியம். ரைட்டை வேணும் எடுத்து போட்டு தேவன் நம்மை பார்த்துக் கொள்வார். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியன்ஸ் 11:3. இல்ல ஆகியோர் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமே என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்து பாதிக்கவர் சொல்லுகிறார். எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல பிசாசானவன் உங்களை வஞ்சித்து விடுவான் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை பார்த்து சொல்லுகிறார். கொழுந்து சபையை பார்த்து எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது? பழத்தை கொண்டு வாயில கொடுக்குதா? காட்டிய பிசாச காட்டி கொடுத்தது. மரம் அங்க இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லி. இவா போய் இங்க இருந்தா மரத்தையும் இருந்தா பிசாசு தூக்கிட்டு வரல. இவா போய் இருந்தா. அதனால பிசாசு வந்து காதுல பேசணும். ஆண்டவர் சொன்னதை இவன் மாத்தி சொல்லுவான்.
எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் நடக்குது. எங்க நடக்குது? சபைக்குள்ள நடக்குது. ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லுவாரு, ஆவியில நிறைஞ்சிருமா? என்ன ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அதெல்லாம் விடுங்க, இந்த உலகத்துல அதெல்லாம் நடக்காது. இந்த உலகத்துல கொஞ்சம் அப்படி பட்டும் படாமல் இருக்கணும். யாருக்காக நீங்க உங்க இது திறக்க போறீங்க? ஆண்டவருக்கு எப்பவும் திறந்துருக்கும். எந்த வசனத்துக்கு திறக்க போறீங்க? கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம், காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போனோம். இதெல்லாம் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வாசிக்கலாம்? கலாத்தியர் 1:7 வாசிங்க. சிலர் உங்களை கலகப்படுத்தி அல்லாமல் வேற இல்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் ஒரே வழி. சிலர் உங்களை கலகப்படும்படி, உங்களை குழப்படி உண்டு பண்ணுகிறதுக்கு. மதம் அடிக்கடி சொல்லுவார், குழப்படி. சில ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய வசனத்தை புரட்டுறது